ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் கிராம மக்களுக்கு தினசரி தண்ணீர் கிடைப்பது கடினமாக இருந்தது. முதல் மனிதன் முத்தையா முத்தையா தினமும் ஒரு பெரிய குடத்தை தூக்கி கொண்டு ஆற்றிலிருந்து கிராமத்துக்கு தண்ணீர் எடுத்து வந்து விட்டான். தினமும் கடின உழைப்பு, உடல் சோர்வு வேலை நிறுத்தினால் வருமானம் இல்லை. அவன் நினைத்தான், இன்றைக்கு உழைத்தால்தான் இன்றைக்கு வாழலாம். இரண்டாவது மனிதன் செல்வன் செல்வன் வேறுபட்டபடி யோசித்தான். நான் வாழ்நாள் முழுவதும் குடம் தூக்கி உழைக்க விரும்பவில்லை. ஒரு முறை சரியான வழி அமைத்தால் போதும். அவன் காலை நேரத்தில் சிறிது தண்ணீர் எடுத்து விற்று மீதமுள்ள நேரத்தில் ஆற்றிலிருந்து கிராமம் வரை ஒரு தண்ணீர் பாதையை, பைப்லைன், மெதுவாக அமைக்கத் தொடங்கினான். காலம் கடந்தது. முத்தையா இன்னும் தினமும் குடம் தூக்கிக் கொண்டே இருந்தான். வயது வந்தது, சக்தி குறைந்தது, வருமானமும் குறைந்தது. செல்வன் அவன் அமைத்த தண்ணீர் பாதை முடிந்தது. தண்ணீர் தானாக கிராமத்துக்குள் வந்தது. மக்கள் தினமும் தண்ணீர் பெற்றார்கள். அவன் வேலை செய்யாத போதும் வருமானம் வந்தது.